3 வருஷமாகவே உடல்நிலைகளும் பணமும் சரியில்லையே, வீட்டுக்குள்ளே ஓயாத பிரச்சனையும் துன்பமும் நடந்துக்கிட்டு இருக்குமே இருக்கா? பையன் எங்கே இருக்காரு? இந்த காரை பிடி பார்ப்போம். கணமுடே. சரி, காலில் வந்துட்டு வாய்ப்போம். போய் போ, நீ உட்காரனே. மயக்கமா கலக்கமா? பையனுக்கு கல்யாணம் முடிக்க வேண்டாமா? இல்லை, அவன் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கானே, அதான் கேட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? அடுத்து ஒரு செட்டை போட வேண்டாமா? நம்ம மைக் செட்டு மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கானே, தப்பு இல்லையா அது? கண்ண முடு. கிரியாசம். இந்தா மகளே, உன் கடன்கள் தீரும், உன் மகளுக்கு ஐப்பசியில் புதிய வாழ்வு தொடங்கும். விற்கலாம், நாளையிலேருந்து பேச ஆரம்பிச்சுதான். என்ன இந்தா அட்வான்ஸ் வாங்கிக்கோ. போ, இந்த பணத்தை கொண்டு போய் ஜெயிக்கலாம். போ. நிரந்தரமாக பார்த்துக்கிட்டு இருந்த தொழில் தடையாகி விட்டது என்று கேட்டு வந்தது யாரு? வா. எந்த ஊர்? திருவள்ளூர். திருவள்ளூர் பக்கமா? சுவாமியே, என்னடா வேணும் உனக்கு? என்ன வேலைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கியா? சஸ்பெண்ட் ஆகிடுதா? நீயே வேண்டாம்னு நிறுத்தியா? ஏன்டா அப்படி செஞ்ச? அதான் பார்த்துக்கிட்டு தொழிலை தடைப்பட்டு கிடக்குன்னு கேட்டேன். கணமுடா, கோர்ட்டிலேருந்து ஆர்டர் வரப்போகுது, மீண்டும் தொடங்கி கொள்ளாத உன் பணியை. இந்தா ஜெயிச்சுட்டாரு, குழப்பம் இல்லாமல் ஆகிட்டாரு. நல்லா தீரும். பௌர்ணமிக்கு முதல் என்னை வந்து பாரு. திண்ணனார் கண்ணப்ப நாயனார் கும்பிட்ட இடம் வருது. அது எந்த ஊர்? 1 2 3 4 கேதுஸ்தலம். கேதுஸ்தலம் எங்கப்பா இருக்கு? கேதுஸ்தலம் இரு, கேதுஸ்தலம் திருப்பதிக்கு கீழே இருக்கு. அந்த ஊர் பேர் என்ன? திருக்காளகஸ்தி சென்று வந்தது யாரு? வாங்க, அடையாளத்தை சொன்னா புரிஞ்சுக்கிட வேண்டாமா? இன்னும் பிள்ளைங்க நீங்களாம் கால் வந்துட்டு வாங்க. தொழிலை பற்றி பிரச்சனையும் இழந்து போன பணத்தை பற்றி வருத்தமும் இருக்கு. வேற என்ன வேணும் உங்களுக்கு? கண்ணை முடிக்கா புரோட்டீன்லாம் போய் செக் பண்ணியா? புரோட்டீன் சத்து குறைவாக இருக்குது. அதனால் எலும்பு தசை ஜாயிண்டெல்லாம் வலியும் வேதனையுமா இருந்துக்கிட்டே இருக்கும். உன்னால் ஸ்டெடியாக நிற்க முடியாது, வேதனை இருக்கும். இதெல்லாம் இயல்பானது. ஆயுளுக்கு கண்டம் இல்லாமல் காப்பாற்றி தரேன். கால் வந்துட்டு வா. நாளாரில் கண்ணிடம் தப்பவல்லே நல்லல். எல்லா கிரகஸ்தலங்களையும் போயாச்சு. உனக்கு ஒரு தெளிவான விடையை கொடுத்துருந்தேன். அங்கத்தில் பங்கமில்லாமல் இருக்க வைக்க தொழிலை உருவாக்கி தரேன். வேற என்ன வேணும்? சொந்த ஊர் எது? அங்காளம்மனும் முனீஸ்வரனும் குலதெய்வம். இந்தா நல்லா இருங்க. பௌர்ணமிக்கு மோனாளி என்னை வந்து பாருங்க. இருக்கலாம், குழப்பம் வேண்டாம், நிம்மதியார்கள். திரு நின்ற ஊர் அது யாருமா? மகாவிஷ்ணுவுக்கு அங்கே கோயில் இருக்கா? சிவனுக்கு கோயில் இருக்கா? வாங்க. கர்மசாமிக்கு நேர் எங்கேயும் அங்கே கால் விட மாட்டியா? அடுத்த பைத்தில் விருதுநகர். விருதுநகர் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நீ பெத்த பிள்ளைய பத்தி மன வருத்தமும் குழப்பமும் உன்கிட்ட இருக்கு. என்ன செய்யணும் பிள்ளைக்கு? அமைதியா இருங்க. வயிற்றுல பொம்பளை பிள்ளைக்கு
அந்த பிரச்சனையை தீர்த்து வாழ வச்சு தாரேன். 3 முறை என்னைய பாருவோம், பிள்ளை நல்லா ஆயிடுவான். தைரியமா இந்த புண்ணியம் கிடையாது. விருதுநகர் பக்தர் மட்டும் நின்னுங்க, மற்ற எல்லாரும் உட்காருங்க. அமைதி அமைதி. நான் வர வச்சு தாரேன், போயிட்டு வா. விருதுநகர் விருதுநகர் தான் பெற்ற மகனை பத்தி கேட்டு வந்த தந்தை. யாருக்கு சொல்லணும்? என்னடா வேணும் பையனுக்கு? பக்கத்துல வா. என்ன படிச்சிருக்காரு தம்பி? காலைல வந்துட்டு வரலாம். சாமி கும்பிடு, போய் பூஜை அறையில் வச்சு கும்பிடு. (2026) முடியும் பொழுது ஒரு சாங்ஷன் வருது. அதில் உன் பையன் நாட்டை காக்கும் பணியை பெறுவான். இந்தா வெற்றி அடைந்து வா மகனே. முதல் மாத சம்பளத்தை தர்மத்துக்கு கொடு. வாழ்க மக்களே. இந்தா சாமி ஆடத்தான் செய்து, அது உண்மைதான். முன்னோர்கள் தெய்வம், இறந்து போன ஒரு பெண் தெய்வம். பயன்படலாம். நல்லா போயிட்டோம். பயன்படலாம் இருக்கேன், நீ குழப்பாத. பார்த்தால பௌர்ணமிக்கு வந்து சரி சந்தோஷமா. கர்மசாமிக்கு ஏண்டா பதறுது? என்னடா பிள்ளை நீ எல்லாம்? சாமி, என் மகனுடைய மனநிலைகளை சீராக்கி கொடு என்று கேட்டு வந்தவர்கள். பையனுடைய மனதை சீராக்கி கொடுன்னு கேட்டு வந்தவங்க. இருக்கக்கூடிய பக்தர்கள் அமைதியா இருங்க தயவு செஞ்சு. இங்க இருக்கக்கூடிய சேர்ந்த பக்தர்கள் யாரும் இல்லையப்பா. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. ஆராரோ ஆரரீரோ. கன்னடைகளுக்கு அப்பாட கொடுப்பா. மண் வளர்த்த பெருமை எல்லாம் மனதில் வளர்த்தவளாய், பண் வளர்த்த பெருமையினை நான் அடைந்தேன். நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலவரை தாய் மனதை காத்திருப்பேன் தங்க மகனே. உன் பேர் என்னடா? நீ மட்டும் காலில் வந்துட்டு வா. உன்னுடைய ஆழ் மனதை பார்த்தேன். எதிர்மறையான சிந்தனைகளும் ஒரு பயமான உணர்வும், நம்மெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்வது சரியா தப்பாங்கிற மனக்குழப்பமும் மதியுக பிரச்சனையும் உனக்கு இருக்கும். இருக்கா? அதனால் தொழிலை பற்றியோ தன்னுடைய எதிர்கால வாழ்வை பற்றியோ ஸ்திரமாக நினைக்க முடியாத மனக்குழப்பம் உன்னுடைய ஆழ்மனதில் இருக்குது. அந்த மனக்கதவை திறந்து எதிர்மறையான உணர்வை நீக்கி புனிதமான வாழ்வை உருவாக்கி தந்தா போதுமா? கால வந்துட்டு வா. நீங்கள் யாருமே ஒன்றுமே கேட்கல. இந்த மனோநிலைகளில் தோன்றுகிற ஒரு சக்தி ஆத்ம சக்தியா அல்லது அபரிதமா? அது ஒரு தூய ஆத்மாவினுடைய தொடர்பு. அந்த ஆவியை இவன் வேணியை தொடவிடாமல் நிறுத்தி தெளிவுபடி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும்? ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எல்லாமே உனக்கு தெளிவு பண்ணி உன்னை
உருவாக்கி தருவது என் பொறுப்பு. படிக்கலாம். பௌர்ணமி அன்னைக்கு என்னை வந்து பார். பௌர்ணமிக்கு வரணும். என்ன ஜெயிச்சு தரேன். வாமாங்க. சக்தி உண்டுப்பா. கர்பசாமிக்கு உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டது யார்? உடல்நிலை பாதிப்போட வந்தது யார்? வாங்க. ஜெய் பத்ரகாளி. யாருமா அது? என்ன பண்ணுது? டாக்டரை போய் பார்த்தீங்களா? இரவில் படுத்திருக்கும் பொழுது கூட யாரோ இருக்கிறது மாதிரி தெரியும். தலை பக்கத்தில் யாரோ நிற்காங்க. தூர பார்த்துங்க, தூர பார்த்துங்க, தூர பார்த்துங்க சொல்லுதா? கால் விட்டுருவோம். வரலாம் மகளே, ஓடியா ஓடியா. பௌர்ணமிக்கு வந்து ஒரு பேயை விரட்டிக்கலாம். ஜெயிஸ்தார புண்ணியமடை வாயம்மா வா. ஓடியாடா நல்லாரு. நல்லா இருமா. போயிட்டாங்க. பௌர்ணமி கூட்டு வந்துரு. கல்வி சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? யாருக்குமா கல்வி? என்ன செய்யணும் அவனுக்கு? காலேஜ்லையா? என்ன படிச்சிருக்க? கால் வந்துட்டு வா. 69% மதிப்பெண் இருக்கு. மதிப்பெண் எவ்வளோடா? இந்த வாரத்தில் காலேஜில் உனக்கு சீட் அலாட் ஆகிடுது. கூடுதல் 55,000 கட்ட வேண்டியிருக்கும். வெற்றி ஆகி தரேன். பக்கத்தில் நல்லா இருக்கு. என்ன சீட்டு கேட்குறான்? படிக்கலாம். எக்ஸ்ட்ரா 55,000 தேவைப்படுது. ரெடி பண்ணுங்க. உடனே சீட் அலாட் பண்ணு. வா மகளே வா. நல்லாரு. RDO சப் கலெக்டர் ஆயிடுவேன். ஓடு. என்ன செய்யணும் உனக்கு? கொஞ்சம் பொறுமையாக இருந்து பௌர்ணமிக்கு முன்னாள் என்னை வந்து பாருங்கள். எல்லாமே வெற்றி ஆயிருங்க. கர்பசாமிக்கு சாமி உடல்நிலை சரியில்லாமல் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை வருமோன்னு ஒரு பயம் இருக்க. யாருக்கு பாது? வாமா. விருதுநகரா அருப்புக்கோட்டையா உனக்கு? வாங்க. ஓய், யாருக்கு அறுவை சிகிச்சை செய்யணும்னு பையன்? யாருக்கு? இது யாரு? நீ யாரு? உனக்கு என்னம்மா ஆப்ரேஷன்? உட்கார் போ. வைத்தியரத்தனமா வாரிய. என்னம்மா அறுவை சிகிச்சை? கால் வந்துட்டு வாமா. எவ்வளோ துல்லியமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்க நீ. என்னக்கா? என் பெரியக்கா. சிந்திக்க வேண்டாமா? நல்லக்கா. உடனே கொண்டு வா. ஏம்ல எப்படி விடுவோம்? அதோ இதயம் அதை கோயில் என்றேன், என் தேவி என்றேன் ஏற்கவில்லை. உயிருள்ளவரை பாடிடுவேன், நினைவெனக்கு மறக்கவில்லை. எதையத்தை போய் டெஸ்ட் பண்ணியா? என்ன சொன்னாங்க? ஒரு வால்வில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்களா? ஒரு மைனர் ஆப்ரேஷன் தான், சரியாயிரும். தைரியமாக இருக்கு. கால் வந்துட்டு வா.
கருப்பசாமி, எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் மனக்குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கு, அதுக்கு ஒரு தெளிவு கொடுங்கண்ணா ஐயான்னு கேட்டது தான் ஒரு பொம்பளை. இந்த மகளே, சகல ஐஸ்வர்யமும் பெற்று வாழ்வாய், எல்லாம் வெற்றியாக்கி தரேன், பயப்படாமல் இரு. தாத்தாவை கூப்பிட்டுக்கா, கருப்பசாமின்னு போட்டா வாங்கிட்டு வா, ஓடு போ, கால் வந்துட்டாங்க. இது யாருமா? கால் வந்துட்டு வா. என்ன குழப்பம் உங்களுக்கு? எவ்வளோ ரூபா கொடுத்த? உனக்கு தெரிஞ்சு கொடுத்தது தானா? ஒரு தடவை கால் வந்துட்டு வாங்க. காளியம்மன் கோயில் எங்கே இருக்குப்பா? பத்திரகாளி கோயில். கருப்பசாமி, நீ கொடுத்த பணத்தை நான் வாங்கி தந்துட்டா போதுமா? இந்தா உன் பணத்தை வாங்கி தரேன், உங்கள் 2 பேருக்கும் கருத்து மாறாட்டம் இல்லாமல் காப்பாற்றி தரேன். மன நிறைவாக இருங்கப்பா. 3 முறை என்னைய பாருங்கள், சந்தோஷம். அருப்புக்கோட்டை விருதுநகர் முடிந்து விட்டன. கோவில்பட்டி கோவில்பட்டி கோயில்பட்டி வாங்க. கோயில்பட்டி கோவில்பட்டி யாரோ ஒரு ஆள் பேக்கை வச்சுட்டு போயிருக்காங்க, யாருன்னு பார்த்துக்காங்க. கோவில்பட்டி கால் வந்துட்டு வரலாம். சாமி, என் தொழிலையும் சரியாக்கணும், என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம். வாங்கங்க, சொல்லியாச்சுன்னா ஆளை வெளியே விடுங்க. அங்கே போய் கால் வந்துட்டு வா. 4 உத்தரவு தான் இருக்குது, அதுக்கு 40 பேர் இருப்பீங்க. அதையும் நான் சரியாக சொல்லணும், உங்களுடைய உள்ளத்தை நான் புண்படுத்தாமல் காப்பாற்றணும். எவ்வளோ பணிகள் எனக்கு இருக்குது தெரியுமா? உண்மையா இல்லையா ஐயா? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வாங்க. அருப்புக்கோட்டை விருதுநகர் முடிந்தது, போய் உட்காரலாம். அடுத்த வாரம் வரங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன், அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, விதி தான் பிரச்சனை. செய்வன இவன கோளாறார குழப்பம் கிடையாது. ஆனால் உன் தொழிலில் முடக்கமும் பையனுடைய மனநிலைகள் சரியில்லாத பிரச்சனையும் உன் பொம்பளை பிள்ளைக்கு வாழ்க்கையும் அமைச்சு தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. ஆமாம், அடைச்சிருவோம் சம்முன்னு. இந்தா, இந்த ஆண்டில் உனக்கு கடனை தீர்த்து தாரேன். பௌர்ணமிக்கு வந்து சரக்கோட வா, அடி போ. சாமி, என் பையனு அல்லது என் பிள்ளைக்கு நல்வாழ்வை தரும்னு கேட்டு வந்தது யாரு? வரலாம். பக்கத்தில் வரலாம்ப்பா. உன் பிள்ளையினுடைய மனநிலைகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் பொருந்தாத குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கும். இதுக்கு கிரகங்கள் ஒரு காரணமாக இருந்தாலும் சில மனிதர்களுடைய தூதுகளும் காரணமாக இருக்கிறது. ஆனால் இந்த மனோநிலைகளை சீராக்கி தொழிலையும் வளப்படுத்தி உங்களை வாழ வச்சு தந்தா போதும்ல, வேற என்ன வேணும் மகனே? இந்தா, ஆவணிக்குள்ள கல்யாணத்தை நடத்தி எல்லாமே வெற்றி நடத்தித்தாரேன். பௌர்ணமிக்கு வரும்பொழுது என்னை வந்து பார், ஒரே நாள் அந்த வைத்த வலியை தீர்த்து நிப்பாட்டித்தாரேன். இந்தா மகளே, ஐஸ்வர்யம் பெறுவாயம்மா, வாழ்க. கருப்பசாமிக்கு என் குடும்பத்தில் ஒருத்தர், நான் சொல்ல எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்காங்க, என் குடும்பத்தில் ஒருத்தர் பரிதாபமாக இறந்தார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். யாரது? யாரடா அது இறந்தது? யார் இறந்தா? எப்படி? சரி, கால் வைப்போம். எந்த ஊர்? ஓகே. இப்போ என்னப்பா வேணும் உனக்கு? பிள்ளைகள்
கண்ணை முடிக்க நீ. கருப்பசாமிக்கு வரக்கூடிய ஐப்பசி மாதத்துக்குள்ளே உன் பிள்ளை வேலைக்கு போகும், புனிதமான வாழ்க்கையை தாரேன், உனக்கு நிம்மதி கிடைக்கும். என்னை ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்துக்க, சந்தோஷம் அடைங்கப்பா. பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? எங்கே இருக்கு பொம்பளை பிள்ளை? யாரு? அதில் பொம்பளை பிள்ளை இருக்கா உனக்கு? சரி, எங்கே கட்டி கொடுத்துருக்க பொண்ணை? கால் வந்துட்டு வா போ. உங்களுக்கு எந்த ஊர்? வேலூர், பெங்களூர். நான் கூப்பிடவே இல்லையே. நான் அப்புறம் கூப்பிட்டு நீங்கள் வரல. எங்கே போயிருந்தீங்க? போங்க, அங்கே உட்காருங்க. கூப்பிட்றேன், உட்காருங்க உட்காருங்க, கூப்பிட்றேன். மற்றவங்களுக்கு இடைஞ்சல்லாமல் போயிருங்க. உன் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை போய் பார்த்தேன். கடன்களால் பாதிப்பும் மன அமைதி இல்லாத நிலைமையும் நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ உடல்நிலையில் சில மனக்குறைகளும் இருக்கும். நீ பெற்ற ஆம்பளை பையனுடைய வாழ்க்கையில் தொழில் இல்லாத குறையும் வாழ்க்கையில் உள்வேதனையும் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. இவனை சரி பண்ணி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வாங்க. இந்தாம்மா, 3 மாதத்தில் உன் பிள்ளைகளுக்கு தெளிவும் கிடைக்கும், நல் வாழ்க்கையும் அமையும். இந்தா பக்கத்தில் வாங்க, என்னால் அங்கே வர முடியாது. இந்தாங்க, நல்லா இருக்கப்பா. 3 முறை என்னை வந்து பாருங்க, சக்தி கிடைக்கும். கர்மசாமிக்கு மனைவியை பிரிந்தது யார்? பாப்பா ஏ தப்பிச்சக்கப்பா, கட்சி சூடாக இருக்கா? இருட்டு கொஞ்சம் வச்சிரு. கால் வந்துட்டு வரலாம். எந்த ஊர் உங்களுக்கு? போனா ஆஃப் பண்ணுங்க. உட்காரலாம். கோயில்பட்டிக்கும் கழுகுமலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் அந்த ஊர் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரிட்டிஷ்காரருடைய காலத்தில் எட்டப்ப நாயக்கருடைய தாத்தாவினுடைய பெயர் தான் ஹெச்சலியப்ப நாயக்கர். உண்மையா? கழிப்பிருக்கே நீ சரித்திரம். பிரிட்டிஷ்காரனுடைய போர் குதிரையில் நடக்கும் பொழுது ஹெச்சலியப்ப நாயக்கர் வந்து பெரிய வீரன். வாழை எடுத்து வீசும் பொழுது குதிரைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு வீரனுடைய தலையவும் குதிரையின் தலையும் ஒரே வெட்டா வெட்டினவர். அவருக்கு பேர் தான் ஹெச்சலியப்ப நாயக்கார். அவர் யார்? எட்டப்பனுடைய பாட்டன். அந்த சரித்திரத்தில் வரக்கூடிய ஊர் தான் உன்னுடைய கிராமம். உன்னுடைய மனைவியினுடைய மனத்தை பார்த்தேன். அப்படியா? நான் வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், அவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் அவருக்கு மனமாற்றம் கிடைக்கும். அதனால் 2 மாதம் போட்டும், நான் அவரை கூப்பிடுதேன், அது வரை பொறுக்க சொல்லுங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டான். கால் வந்துட்டு வா. என்ன செய்ய முடியும்? அப்படிதான் சொல்ல முடியும். கர்மசாமிக்கு இந்தா மகனே வா. அவளே உன்னைய போன் அடித்து கூப்பிடுவாள். என்ன சந்தோஷமாரு? பௌர்ணமிக்கு வந்துரு, சந்தோஷமாக என்னை வந்து பார், வெற்றி அடைவாயப்பா. மனைவி மக்களை பிரிந்து மனவேதனை அடைந்த மகன் சுருளிராஜ மாதிரி வீடு வீடாக தூங்குதிய. காலைல வந்துட்டு வா. வீடு வீடாக தூங்குதா. சொந்தம் இல்லை பந்தம் இல்லை. ஏயா இதுவரை உன் கூட வாழ்ந்து நான் என்னத்தையா கண்டேன்? ஜல்லி காசுக்கும் நகை நட்டுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்னு பார்த்தா ஒன்றுமே இல்லாத பிளவியாக எங்களை மாற்றிட்டிய. பிள்ளைகளை பற்றி கலங்கப்பட்டியா? என்னையை பற்றி கவலைப்பட்டியா? உன் வயிறு உண்டு நீயும் உண்டுன்னு வாழ்ந்துட்டியப்பா. யார் என்ன தம்பி? அப்போ உன் பொண்டாட்டி பிள்ளை தெருவில் நிற்கும். என்ன பார்த்த நீ? ஒன்றை பேட வேண்டாமா நீ?
அதான் பார்த்தா நீ உன் அண்ணன் தம்பி கூடவே கடை, நான் போகிற ராசா கால் வந்துட்டு வா. அச்சரி புச்சரி கிச்சடி போயிட்டு வா. ஆமாம் குளிச்சாங்க வா. நீ நம்புவ நான் நம்புவனா? ஏய் நீ நம்புவ நான் நம்புவனா? கால் வந்துட்டு வா. என்ன வாங்க அண்ணாச்சி. இப்போ மனநிலைகளே பாதித்தது மாதிரி வாழ்க்கையில் இருக்கவா சாகவாங்கிற நிலைமையில் இருக்க. இந்தா குடும்பத்தோட ஒன்று சேர்த்து தாரேன், சொற்ப பணம் வாங்கி தாரேன். யாரை நம்பி நம்ம வாழ்க்கையை இழக்காம காப்பாற்றுறோம். போ. கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வாங்க, மிச்சல்லாம் உட்காருங்க. கோச்சாம்புத்தூர் கோச்சாம்புத்தூர் கோயம்புத்தூர் வாங்க, மிச்சல்லாம் உட்காருங்கண்ணே. வாடா தம்பி வாடா, என் செல்ல மகனே வா, கால் வந்துட்டு வா. அடா போப்பா, இன்னப்பா கோயம்புத்தூரா பராசக்தியா நல்லாரு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். பெண் வசியம் வேண்டுமென்று கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று வசீகரத்தை செய்தோம். பல ஜாதகங்கள் வந்து சேர்ந்தன. ஆனால் கன்ஃபார்மான ஒரு முடிவு கிடைக்காம குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்க. அந்த தடையை நீக்குவது எப்படி என்பது உன் கேள்வி. கால் வந்துட்டு வா. வரலாம்ப்பா, கவலைப்படாத. ஆவணி மாதத்துக்குட்பட ஒரு பெண்ணை இதுதான் மனைவி என்று நிச்சயதாம்பரம் நடத்தி என்னை காண வைக்கிறேன். வேற என்னடா வேணும்? அவ போட்டாவை கொண்டு வாடா, மடக்கும் ஜெயிச்சு வாடா ஓடா. தான் பெற்ற மகனுக்கு நல்வாழ்வு அமைத்துக்கூடி என்று கேட்டது யார்? வெள்ளவா, படபடக்க கூடாது. நிம்மதியாக காலில் விட்டு அமைதியாக வந்து உட்கார். தன்னுடைய தோட்டம் வீடு சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தது யார்? வாங்கே வா வா வா. மகனுக்கு என்னமா செய்யணும்? உன் பையனை போய் பார்த்தேன். ஊர்லாப்பட்ட வம்பெல்லாம் தோண்ட தூக்கி போட்டிருக்கு எருவு மாடு. கெட்ட பழக்கத்தால் ஒருத்தருக்கு பின்னால் போய் சில லட்சங்களை இழந்துட்டான். அவன் மனத்தை திருத்தி ஒழுங்கினம் இல்லாமல் காப்பாற்றி தந்தா போதுமா? கால் வந்துட்டுவான். அவன் பார்க்குற பொண்ணை விட்டுட்டு நம்ம பார்க்குற பொண்ணை கல்யாணம் முடிக்க வைப்போம். என்னக்கா என்ன தோட்ட பிரச்சனை? இன்னொரு பொம்பளை இருக்காள், அது யார்? உங்களுக்கும் தோட்டத்து வீடு பிரச்சனையா? உன் பையனை நான் திருத்தணும். பௌர்ணமிக்கு முதல் நாள் அவனுடைய போட்டாவை கொண்டு வா, உள்ளே திருத்தி தாரேன். இந்த நல்லா புண்ணியமாக இரு மகளே, வீணாக குழம்பாமல் இரு. கல்யாணம் முடிப்பான். அல்லது ஒரு பொண்டாட்டியோட வருவான், நீ ஏற்றுக்கிடுவியா? அது இருக்கக்கூடாது சாமி. இல்லை, ஒரு அனுபவம் உள்ள பொம்பளை கூட தான் இருக்கான். ஏன் உனக்கு தேவையில்லையே? சரி போ, மாற்றிக்கிடுவோம். நீ கால் விட்டு வா. எவ்வளோ நாடகங்கள் நடக்கு நாட்டில், நீங்கள்லாம் பார்க்குறீங்களா? நான் பார்க்குறதோ நாடகம். வைங்க அக்கா, என் செல்ல அக்கா போயிட்டு வா. என் செல்ல அக்கா போயிட்டு வா. அப்பா என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு? தோட்டம் வீடு சம்மந்தமாக பிரச்சனைன்னு நான் கேட்டேனே. என்ன பிரச்சனை? பக்கத்தில் வா. அம்மா, உன் தோட்டத்து எல்லைக்குள் சென்றேன். கற்பராயன் என்னும் தெய்வத்தையும் கண்டேன். 100 ஆண்டுகளுக்கு முன்பு வேறாளு கையில் இருந்ததுண்டு. அதில் ஆடு போன்ற பலிகள் கொடுத்து செய்ததுண்டு. இப்போ 3.25 ஆண்டுகளாக அந்த இடம் உன் கையில் இருப்பதே சரியா அல்லது வேஸ்டா அப்படிங்கிற குழப்பமும் பிரச்சனையும் நடந்து கொண்டு இருக்கும். தெய்வம் இருந்தால் இப்படி இருக்குமா அப்படிங்கிற மனவேதனை இருக்கும், இருக்கு இல்லையா? அந்த குழப்பத்தை தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதும்ல. உன் பையனுக்கு தை மாதத்துக்குள்ள கல்யாணத்தை நடத்தி தாரேன். கால் வந்துட்டுவாப்பா. சுவாமியே ஐயப்பா. என்ன தொழில் தான் பார்க்குறேன்?
ஏன் அதை பிஎல்னு படிச்சிருக்க கூடாதா? ஏன்டா எல்எல்பின்னு படிச்சேன். விவரமாக பேசுத நீ வழக்கறிஞர் ஆகிறதுக்கு நல்ல வேதாண்டா. ஏய் தம்பி, இந்தா எல்லா வெற்றியும் அடைவார். ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றித்தாரேன். பௌர்ணமிக்கு முதல் நாள் தாய் மோன்னு என்னை வந்து பாருங்க. இந்தா நல்லா இருப்பா. காலை விட்டுவாமா. கர்மசாமி, என் பிள்ளை என்னையை விட்டு ரொம்ப தூரமாக இருக்க, அதுக்கு ஒரு தெளிவும் எங்களுக்கு ஒரு நெருக்கத்தையும் கொடுக்கணும்னு கேட்டு வந்தது யார்? பிள்ளை ரொம்ப தூரமாக இருக்காமல, யார் பிள்ளை பாருக்கு? வாமா உட்காருமா. நீ திருப்பதி மலை வாடும் வெங்கடேசா. திருப்பதி போயிருக்கியா? ஐயாட்ட என்ன சொல்லிட்டு வந்த? பெருமாள்கிட்ட எதுவும் சொல்லிட்டு வந்தியா? என்ன சொன்ன? சரி, நடந்துருச்சா? கால் வந்துட்டு வா. நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, மறைத்ததை பறித்து வைப்பாய் கோவிந்தா, உரைத்தது கீதை என்னும் தத்துவமே வா, அதை உணர்ந்தவர் வாழ்த்திடுவார் சத்தியமே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு இடம் சம்பந்தமான மனக்குழப்பம், மனவேதனை நடந்துச்சு. அதில் சில பேர்களால் மாந்திரிகம் நடந்திருக்குமோ என்ற குழப்பமும் வந்துச்சு. அதனால் ஒரு மனை கட்டணுங்கிறதுக்காக பணமெல்லாம் அரேஞ்ச் பண்ணி பிளானெல்லாம் போட்டு அப்ரூவலெல்லாம் வாங்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு வீடு கட்ட முடியலையே. கால் வந்துட்டு வா. வா மகளே, ஓடியா. பழனிமலை ஆண்டவர் வாரார, அடிக்கடி போவியா? அவர்கிட்டையும் போய் ரொம்ப டார்கெட்லாம் வைக்க நீ? உன் சொந்த அப்பனாவே? ஆமான்னு சொல்லு. அப்படி சொல்லு. என் பிள்ளை எல்லாமே நிறைவேறியாச்சு. தைப்பூசத்துக்குள்ள சங்கல்பம் மிகுந்த வீடு வாசல் தாரேன், பேணித்தாரேன். வேற என்ன வேணும்? ஒரு பிள்ளைக்கு வேலை கிடைக்கும், ஒரு பிள்ளைக்கு ஜனவரிக்கு பின் கிடைக்கும். இன்னைக்கு உத்தரவு இவ்வளோதான். பௌர்ணமிக்கா ஒரு மிங் ஆனந்தம் விளையாடும் வீடு. பையன் எங்க இருக்காரு? பிள்ளை எங்க இருக்கா? நீ எங்க இருக்க? என்ன கோயம்புத்தூர்ல சொல்லி வந்திருக்க? அதனால வந்துட்டியா? எதுக்காக வாங்க இருக்கா? கால் வந்துட்டு வா. அந்த வாழ்க்கையை பிரிக்க முடியாது. குடும்பத்தோடு உன்னை வந்து அடைவார்கள். மனவேதனை இல்லாத வாழ்க்கை மலரும். முருகா சென்று வரலாம். கர்மசாமிக்கு களக்காட்டு, தெற்கு காடு களக்காடு, நாங்குநேரி களக்காடு. களக்காடு களக்காடு வாங்க. மிச்சம் உட்காருங்க. மிச்சம் உட்காருங்கண்ணே. நாங்குநேரியா? வாங்க பக்கத்துல. ஒரு ஆத்துப்பாலம் தெரியுது, அது எங்க இருக்கு? சரி, இப்ப என்ன செய்யணும் உனக்கு? கண்ணமுடு. அம்மா அவன் வண்டிக்குள்ளே படுத்திருக்கும் பொழுது ஒரு ஆவி வந்து தொட்டு விட்டதம்மா. கைகால் சோர்வும் நரம்பு வலியும் தோலில் சில இடத்துல பொக்களமும் வந்திருக்கு உன் மகனுக்கு. உண்மையா? கால் வந்துட்டு வா. எந்த ஊரு? காடு வெட்டி தோட்டமிட்டேன், கண்ணீரால் நீர் வளர்த்தேன். உன் பையனுக்கு இருக்கக்கூடிய தீய சக்தியை நீக்கி நல்லாக்கி தந்தா போதும்ல. இந்தா வெற்றியாக்கி தரேன். பௌர்ணமிக்கு பிள்ளைய கூட்டுவா. பார்த்துக்கா, நல்ல வெற்றியை தரேன். சந்தோஷமா இருப்ப, நிறைய பணம் கிடைக்கும். ஓ, கல்யாணம் பற்றி யாரும் கேட்டு வந்தீங்களா? வாங்க. எந்த ஊர் உங்களுக்கு?
களக்காடா. அப்புறம் ஒரு தடவை வந்து இருந்த மாதிரி தெரிஞ்சுதே. குழந்தையால கூட்டு வந்தீரா? எவ்வளோ கொழுப்பு இருக்கும் உமக்கு. கால் வந்துட்டான், கால் வந்துட்டுவாங்க. யாருக்கு கல்யாணம்? நல்லா இருக்கானே, கண்ணை மூடுங்க. ஏமாயாண்டி மாசுடன சொல்ல மாட்டா வராரு. எங்கே இருக்காரு? கோயில் கூடையெல்லாம் நடத்தி முடிச்சாச்சா? வில்லு அடித்தாங்களா? டக்கு டக்குன்னு டக்கு டக்குன்னு டக்கு டக்குன்னு டக்கு டக்குன்னு கால் விட்டுவாங்க. உன் பையன் ஏற்கனவே மனதார ஒரு நட்பால் பாதிக்கப்பட்டு வேதனை அடைஞ்சு முடிச்சிட்டான். அதனால் இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கை புனிதமாக கிடச்சிரும். சொந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்குது, அது நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. புரியுதா? ஆவணி மாதத்துக்குள்ள அருமையான பெண்ணை கொண்டு வந்து விட்டு கல்யாணத்தை முடிக்க வச்சு வெற்றியாகி தந்தால் போதும்ல. அதுக்கு பிறகு ஒரு வீட்டை செட் பண்ணி தரேன். கால் வந்துட்டு வாங்க. அப்படியா? கேட்டு ஆமாம், உங்கள் ஊரை தாண்டி ஒரு குளத்துக்குள்ள ஒரு கோயில் தெரியுது. அது என்ன கோயில்? மாயாண்டி இருக்கான் பக்கத்தில். வாங்க. கல்யாணம் ஆவணிக்குள்ளே நடந்தாச்சு. வா. நாகர்கோயில் பக்கத்தில் பெண் பார்க்க வேண்டாம். என்ன வேண்டாம், மாட்டுக்கிட்ட முடிப்ப. பொம்பளை பிள்ளைய பற்றி காட்டு வந்தது யாரு? வாக்கா. கால் வந்துட்டு வா. பெருமாளே, ஏன் உங்களுடைய சக்கரம் வருகிறது? என்ன காரணம்? பெருமாள் கோயில் இருக்கா? எங்கே இருக்கு? கால் வந்துட்டு வா. என்ன செய்யணும் பொம்பளை பிள்ளைக்கு? இந்த கையப்படி பார்ப்போம். சிக்கலுப்படி நல்லபடி. ஆய் ஆய் 5ஆம் இடம் நல்லா இருக்கு. ஆம்பளை பிள்ளை பிறப்பான். புரியுதா? 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 சக்கரபாணின்னு பேர் வை. கால் வந்துட்டு வா. வெற்றி வேல் கிடைச்சாச்சு எல்லாமே. போயிட்டு வா. கர்மதாமிக்கு 1 2 3 4 5 6 கடன்கள் தொழில் சம்பந்தமாக வேதனைப்பட்டு வந்தது. பாருங்களம்மா, உங்கள் பேர் என்ன? என்ன தொழில் பார்க்குறேன்? கால் வந்துடலாம். அடுத்த பயிற்சியில் தேவனூர் கல்லுப்பட்டி. இங்கிலீஷில் அதை டீ கல்லுப்பட்டின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் டீ கல்லுப்பட்டி. டீ கல்லுப்பட்டி. வார வேலைக்கிழமை உங்களுக்கு உத்தரவு. என்னம்மா வேணும்? பணத்தை கொடுத்த, நகையை கொடுத்த, உனக்கெல்லாம் புத்தி இருக்காமா? வீட்டுக்காரர் பொம்பளைகிட்ட கொடுத்தா பொம்பளைக்கு அவருக்கு என்ன உறவுன்னு கேட்டேம்மா? ஏய் ஹோ ஹலோ வா. ஒரு உத்தரவு நேற்று சொல்லியாச்சே பாரு. நகைகளையும் பணத்தையும் வாங்கி தரேன். 3 முறை என்னைய பாரு. வழக்கில் வேகிறவா வாங்கி தரேம்மா. எல்லா லட்சங்களையும் வாங்கி தந்துடுவேன். 3 முறை என்னைய பாரு. மன அமைதியோடு வந்து உட்காரணும். அடுத்து பேசுவார். நாதஸ்வர வித்வான் அவர்களே, வாருங்கள் ஐயா, வாருங்கள். அக்கா வணக்கம். ஐய் 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 பை ஐய் 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 கால் விட்டோம், கால் விட்டோம். அடுத்த பயிற்சியில் மதுரை. உட்காருங்க. எத்தனை பாடங்கள் படிச்சிருக்கீங்க? சரணி, வரிசை, செண்ட வரிசை, வர்ணம். வர்ணம் பாடலை. வர்றதுக்கு முன்னால் பாட்டு வாசிச்சாச்சு.
இது யாரு? அது மின்சாரமா? அம்மா அக்கா மாலை கட்டிக்கிட்டீங்களா? என்னடா பிள்ளைங்க நீங்களா? அக்கா ரத்தமும் நம்ம ரத்தம் ஒன்று ஏடா. பக்கத்தில் வாங்க. சரி, என்ன வேணும்? நான் என்ன சோசியமாக பார்க்க, அவளுக்கு தனி இவளுக்கு தனிங்க. குழந்தை இருக்காடா உங்களுக்கு? இப்போ ஒரு ஆம்பளை பையன் தந்தா சந்தோஷமாக வளர்த்துருவியாடா? கருப்பசாமின்னு பேர் வைப்பியாடா? காலில் விட்டுவாடா. மதுரை பெரியம்மா முன்னால வா. இந்தா பௌர்ணமி அன்னைக்கு நிலமாலையும் முக்கணிகளும் சரக்கோடு வந்த என்னை பார்த்தால் ஆம்பளை பிள்ளை உத்தரவு உறுதியாக்கப்படும். வெற்றியாகிட்டாரு. இந்தா எல்லா புண்ணியமும் உனக்கு கிடைக்கும். வா. ஒரு பையனை பற்றி கேட்பா. குடிகார பேருக்கு பிறந்தவன் உள்ள அந்த எரும மாட்டை திருப்பி தரப்பா. அடுத்து பேசுவாங்க. வா, கால் வந்துட்டு வா. கூடலழகர் கோயில் எங்க இருக்கு? சரி, இப்போ என்ன செய்யணும் உங்களுக்கு? பொண்ணுக்கா? பேத்தி ஒருத்தரை லவ் பண்ணா நீ ஏற்றுக்கிடுவியா? அப்போ மனத்தை பக்குவப்படுத்தி இருந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. இந்த லவ் பண்ணுறவங்களாம் நம்ம சாமி கரைச்சி விட்றாரு. வா. பௌர்ணமிக்கு முதலால் அந்த பிள்ளையுடைய போட்டோவை கொண்டு வா. செவுட்டில் 2 இழுப்பு இழுத்து காப்பாற்றிடுவேன். இந்த அப்படி போ. கடன்கள் சம்மந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? டிங் டிங். வாமா. நீங்கள் வா. கால் வந்துட்டு வானே. ஓம். யாருக்கு? வரலாம். எங்கேயெல்லாம் யாத்திரை போயிருக்கியா? பாத யாத்திரை போகும்பொழுதே தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணி பேசிக்கிட்டே போனியே, தப்பு தானே அது? கால் வந்துட்டு வா. உன் குடும்பத்தில் முன்னோர்கள் என்னையை தான் குலதெய்வமாக வணங்கி வந்தாங்க. இடைப்பட்ட காலத்தில் நம்மளை கண்டுக்கிடவே இல்லையப்பா. நீங்கள் எல்லாம் கெட்டிக்காரங்களாயிட்டீங்களே. அதுதான்டா நான் உங்களை கண்டுக்கிடலை. புரியுதா? 3 வருஷமாக தொழில் இல்லாமல் மன வருத்தப்படுவேன். யூரின் போகிற இடத்துல ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும்னு பயம் வந்துச்சு உனக்கு. காலில் விட்டு வாடா எலி. இந்தா 3 முறை என்னைய வந்து பார். உன் கடன்களை தீர்த்து உன்னை வெற்றியாக்கி தாரேன். உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றுறேன். பிள்ளைகள்லாம் காப்பாற்றுறப்பா. இந்தாடா நல்லா இருக்கு. உன் கூட நான் இருப்பேன்டா. போயிட்டு வா. கால் வந்துட்டுவாமா. கர்மசாமி, நான் பெத்த பொம்பளை பிள்ளைய திருத்தி கொடுத்து மதுரை இருந்து ஒருத்தன் காட்டு வந்திருக்கான். அப்படின்னு இல்லை. பேங்கில் கடன் எவ்வளோ இருக்கு? பிரைவேட்டில் கடன் எவ்வளோ இருக்கு? இப்போ என்ன தொழில் பார்க்குறீங்க? எந்த ஊரில் இருக்கிறீங்க? பணியில் இருக்கிறீங்களா? கால் வந்துட்டு காளிமுத்தூர் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரா? முருகா, நான் நினைத்த போது நீ வர வேண்டும். உங்க வீட்டுக்குள்ள முருகப்பெருமானுடைய அருள் வருதே. வேலெடுத்து கும்பிடுவீர்களா? வேதனையை தீர்க்க வேண்டும் எம்பெருமானே என்று கண்ணீர் வடித்தீர்களே மக்களே. வரக்கூடிய தை மாதத்துக்குள் உன்னுடைய கடனை தீர்த்து தருவேன். பிள்ளைங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தருவேன். வேற என்னடா வேணும்? அந்த மகனை திருத்தி வீடு கொண்டு வந்து சேர்க்கிறேன். வயதுக்குள்ள மருந்து கிடக்குன்னு சொன்ன நீ நம்புவியா? காப்பாத்துற போ. வர வைக்கிற போ. எனக்கு காது திடீர்னு என்னன்னு தெரியும்.
இது காது தான் போயிடுதுப்பா. கால் வந்துட்டு வானே. உட்காரலாம். உன் ஊர்ல இருந்து இடது பக்கம் போனால் நல்ல மீன் கறியாக வச்சு விற்கிறாங்களே, மீன் குழம்பா வச்சு விற்கிறாங்க, நல்லா இருக்கு. சின்ன ஓட்டராக இருந்தாலும் சாப்பாடு நல்லா ஓடுறாங்களப்பா. கால் வந்துட்டு வா. அன்பே அமுதே அருங்கனியே ஆனந்த வாழ்வே காண்போம் இனி நாமே. அன்பே அமுதே அருங்கனியே. உத்தமபுத்திரம் படத்தில் பத்மினியும் சிவாஜி கணேசனும் காதலிக்கிற பாட்டு. இந்த காதல் உன் வீட்டுக்குள்ளே நடக்கு. அந்த பிள்ளைகளுடைய மனசை மாற்றி உங்கள்கிட்ட ஒப்படைச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. எண்ணமெல்லாம் இணைந்தேன் கண்டேன் எண்ணமெல்லாம் இணைந்தேன். கண்ண முடுறா. என் கால் விரல் ரெண்டையும் சிக்கல் பிடுறா. பிடிச்சிக்காடா. உன் பிள்ளை உன் சொல்ல கேட்டு அடங்கி இருப்பாள். தோத்து உன் வீட்டில் வந்து கிடப்பா. போ பார்த்துக்கிட போ. கர்மசாமிக்கு கர்மசாமியை யாரும் ஜெயிக்க முடியாடா. நீதிமான் நீதிமான் போயிட்டு வா. கர்மசாமிக்கு கோர்ட்டில் வழக்கு யாருக்கு கிடக்கு? நீதிமன்றத்தில் வழக்கு. மதுரை எல்லை நீதிமன்றத்தில் வழக்கு. குதிரை நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. யாரு? கோர்ட்டில் காது யாரு கிடக்கு? வாங்க. உண்மை சொல்ல. நீதிமன்றத்தில் வழக்கு. நான் மதுரையை தான் கூப்பிடுறேன். நீதிமன்றத்தில் வழக்கு. பைசில் 1 குழந்தை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாப்பா. குழந்தை இல்லைடா. குழந்தை பாக்கியம் வேணும். வரக்கூடிய பௌர்ணமி அன்று வெற்றி மாலைக்கு வருவீராக. எனக்கு நிலமாலையும் முக்கணிகளும்